நம்ம பேச ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு சிலர்கிட்டலாம் ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆகிரும். அதாவது இணைப்பு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா சிலர்லாம் நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சு நம்மளை அந்த ஃபேஸ்க்குள்ளே அவங்களே வர வச்சுருவாங்க. நம்ம அவங்க கூட இருக்க டைமில் நம்மளை விட்டு இவங்க போயிடுவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆர் அவங்களுக்கு நம்ம மேலே இப்போ இருக்க அந்த சேம் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் போயிடும்னு நமக்கு தெரியாது. We just love them a lot. At last அவங்கள விட நம்ம தான் அவங்க மேலே ரொம்ப அட்டாச் ஆகிருப்போம். ஒன்ஸ் அவங்க நம்மளை விட்டு போன அப்புறம் தான் அது நமக்கு ரியலைஸே ஆகும். அவங்க நம்ம மேலே அந்த அளவு பாசமாக அக்கறையாக இருந்திருந்தாலும் அவங்களா இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. நம்ம சொல்கிறது கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அட்டாச்மெண்ட்ங்கிற ஃபேஸ்லேருந்து வெளில வந்துட்டோன்னா நிஜமாக நமக்கு லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் குறைஞ்சிரும். எல்லார்கிட்டேயும் பேசுகிறதும் பழகுறதும் வேறு, அவங்க தான் எல்லான்னு நினைக்கிறது வேறு. அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் நினைக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஏன்டா அட்டாச் ஆனோன்னு யோசிக்க வச்சுருவாங்க. அட்டாச்மெண்ட் இஸ் ஸ்கேரி நவடேஸ், ரைட்? ஸோ ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகிற மாதிரி தோணுச்சுனாலே 2 வாட்டி 3 வாட்டி இல்லை, இது நமக்கு தேவைதானான்னு யோசித்துக்கோங்க. இல்லைனா அடிவாங்க ரெடியாக இருங்க. நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் இணைப்பு. The another meaning for attachment is hurting yourself.